இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23 முதல் 24வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை கையிலே எடுத்து சீஷர்களுக்கு முன்பாக அதை கிழிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிழிக்கப்பட்ட இந்த அப்பம் யாருக்கு சொந்தமாகிறது என்று பார்த்தால், பந்தி இருந்த சீஷர்களுக்கு அது சொந்தமானது. அதை அவர்கள் வாங்கி புசித்தார்கள். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு எதற்காக இப்படி செய்தார்? இயேசுவின் அன்பை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அப்பம் நமக்காக கிழிக்கப்பட்டதோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமும் நமக்காக கிழிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இதை புசிக்காதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. பிரியமானவர்களே, ஆதாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடியினாலே மரணத்திற்குள் ஆக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய உயிருள்ள கனி நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஆதாமின் நிமித்தம் மரணம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜீவனுள்ள சரீரமாகிய அவருடைய சொந்த சரீரத்தை நமக்காக கொடுத்து நம்மை மரணத்தினின்று உயிர்ப்பித்தார். அதற்காகத்தான் இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று. சபையாகிய கர்த்தருடைய இந்த தொழுவத்துக்குள்ளே கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசிக்க வேண்டிய அநேக ஆடுகள் யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின்படி நல்ல மேய்ப்பன் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடுகள் கர்த்தருடைய சபையாகிய தொழுவத்துக்குள் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வசனமாகிய கர்த்தருடைய சரீரத்தை அவர்களும் சாப்பிட வேண்டும். நாம் தான் அந்த ஆடுகளுக்காக பிரயாசப்பட வேண்டும். நாம் செபிக்கலாம். நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய சொந்த சரீரத்தையே எங்களுக்கு அப்பமாக கொடுத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள வார்த்தையை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் இந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்ள தங்களையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.